மதுரை அலங்காநல்லூரில் இரண்டாவது நாளாக இளைஞர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் தற்போதைய கள நிலவரம் பற்றி அங்குள்ள நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். செய்தியாளர் சிந்தலை பெருமாள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிந்தலை பெருமாள், சென்னை மெரினா கடற்கரையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்கள் கிட்ட அமைச்சர்கள் இருவர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில பேசப்பட்ட விஷயங்களை அலங்காநல்லூர் மக்கள் ஏற்கலன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே அறிக்கைகள் விடப்பட்டதாகவும் ஆனா நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலனும் அவங்க குறை சொல்வதா சொல்லியிருக்காங்க. இப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுத்தா அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரும்? முன்பே முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், ஜல்லிக்கட்டின் நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தை என்ன என்று கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ செய்யட்டும், பார்க்கலாம். ஆனால் இந்த உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், 24 மணி நேரத்தில் நாங்கள் அறிக்கை தயார் செய்கிறோம், மத்திய அரசுக்கு அனுப்புகிறோம் என்றெல்லாம் சொல்வது எங்களுக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. நிச்சயமாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும். ஒட்டுமொத்தமாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்த பின்பு தான் நாங்கள் நம்புவோம். அதுவரைக்கும் எங்கள் நிச்சயமாக நாங்கள் இதற்கு நம்புவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் அவருடைய போராட்டத்தை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது தன்னார்வத்துடன் வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த இந்த இளைஞர்கள் அனைவரும் தற்போது இந்த கடும் பனிப்பொழிவால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆங்காங்கே சிறு நெருப்புகளிட்டு தங்களுடைய அந்த குளிரிலிருந்து விடுபட்டுவதற்கான வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல் தன்னார்வலர்களாக வந்தவர்கள் தான் இந்த பகுதியில் இருக்கும் குப்பைகளை எல்லாம் அள்ளி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து என்னென்ன பணிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இவர்களே செய்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக டீ தயாரிக்கிறார்கள், டீ தயாரித்து அனைவரும் குடிக்கிறார்கள். இது போன்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்களாகவே முன் வந்து அவர்களாகவே அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுத்தப்படுத்துவதில் ஆரம்பித்து குப்பை அள்ளுவதில் ஆரம்பித்து எல்லாமே அவர்களே செய்து கொள்கிறார்கள். பொதுமக்களும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு தன்னார்வத்துடன் வந்திருக்கும் இவர்கள் நிச்சயமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அரசாங்கங்கள் ஒவ்வொரு தடவையும் போராட்டங்களை வலுவிழக்க செய்யும் நோக்கத்தோடு தான் எங்களிடம் இது போன்ற ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கின்றன என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போது அமைச்சர்கள் பேசியிருப்பதும் கூட அது போன்ற ஒன்றுதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுத்து வென்று கொடுக்கும் வரை, ஜல்லிக்கட்டு நடக்குவதற்கு வாடிவாசலிலே காளைகளை அவிழ்த்து விடும் வரை நாங்கள் நிச்சயம் இங்கிருந்து போக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது காலை விடிந்திருந்தாலும் கூட இப்போதிருந்தே பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள், பெண்கள் என்று எல்லாரும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே இருக்கும் சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கும் ஒருவரிடம் கேட்போம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சவுதி அரேபியா. நான் மதுரைக்காரன் தான், நேட்டிவ் மதுரை, பட் ஒர்க் பண்ணுறது சவுதி. ஸோ ஜல்லிக்கட்டுக்காக இங்கே வந்தேன். 8ஆம் தேதி ஆரம்பிச்சது எங்கள் போராட்டம். அதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டுக்காக ஒவ்வொரு இடமா போய் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அரசாங்கத்துக்கு என்ன நாங்கள் மாணவர்கள் சார்பிலேருந்து என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, அவசர சட்டம் போடுங்க, என்னன்னாலும் போடுங்க, எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். அதாவது இந்த PCA அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் டு த க்ரூயல்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட், அதிலிருந்து வனவிலங்கு கேட்டகரியிலேருந்து எங்கள் காளைகளை நீக்கணும். அப்புறம் இந்த பீட்டாங்கிற அமைப்புக்கு இவ்வளோ பவர் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? அதை பீட்டாவோட CEO பார்த்தீங்கன்னா பூர்வா ஜோஷ்பரா, ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். அந்த அம்மையாருக்கு வந்து AWBIயில் கோஆப்டட் மெம்பர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு நம்ம எல்லாரும் தான் கேட்கணும், ஏன்னா அது எனக்கு சுத்தமாக புரியல. அப்புறம் இந்த டோட்டல் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்குங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு அனிமல் மாஃபியா குரூப் தான். ஒரு 2 ஃபேமிலியால் தான் மொத்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனும் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ இது வந்து மத்திய அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இவங்க பீட்டா வந்து ஜல்லிக்கட்டை ஏன் இவ்வளோ தாக்குறாங்கிறதுக்கு ரீசனும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா பார்பேரியன்ஸுங்கிறாங்க தமிழர்களை. வி ஆர் நாட் பார்பேரியன்ஸ், வி ஆர் எஜுகேட்டட், வி நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய மாணவர் எழுச்சி வந்து இன்னைக்கு நடந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையிலேயே பீட்டா அனிமல் குரூயல்ட்டியை தடுக்குது அப்படின்னா 3600க்கும் மேற்பட்ட இல்லீகல் கவு ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்கு. அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. லெதர் இண்டஸ்ட்ரீஸில் என் நாட்டு மாடுகளை கொண்டுகிட்டு இருக்கான், அதை பற்றி அக்கறை கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுங்கிற ப்ராசஸ் ஊருக்குள்ளே வச்சு இன்ஜெக்ஷனை போட்டு என் நாட்டு மக்களை வந்து வியாதி வர வச்சு அதுக்கு டயபெட்டிஸ் மெடிசன் அமெரிக்காக்காரனே கொடுக்குறான். 375 லட்சம் கோடிக்கு டயபெட்டிக் மெடிசன் இந்தியாவில் விற்கப்படுது. ஸோ இதோட டோட்டல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மொத்த அனிமல் குரூப்பும் கார்பரேட்டுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. மொத்த எங்கள் நாட்டு இனங்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட டோட்டல் டெய்ரி
அதாவது பால் வியாபாரம் ஃபுல்லா கார்ப்பரேட் எடுத்துருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பால் வியாபாரத்துக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல கை வைப்பாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இவங்களோட மெயின் நோக்கமே இதை தான் டார்கெட் பண்றாங்க. இப்ப நம்ம முழிச்சுக்கிட்டோம். இப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி இந்த எங்களுக்கு வந்து முடிவான அதாவது நிரந்தர தீர்வு வேணும். அது வரைக்கும் நம்ம மாணவர்கள் இங்க தான் இருப்போம். ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு வந்தே ஆகணும். ஏன்னா பிட்டா வந்து நீங்க கேஸ் கொடுக்கும்போது நீங்க 4 நாள்ல தீர்ப்பு கொடுத்தீங்க உச்சநீதிமன்றம். இப்ப நாங்க வந்து 4 மாசமா போராடிக்கிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு முன்னால இருந்து ரொம்ப தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க தீர்ப்பு எழுதிக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு எங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. பாரம்பரியம் கலாச்சாரம்லாம் ஒரு விஷயம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் எங்களுக்கு எங்க நாட்டு மாடுகள் வேணும். நாங்க A2 மில்க் தான் குடிக்கணும். இனி தமிழ்நாட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு நாங்க போராடுவோம். தெளிவா சொல்லிக்கிறோம். இதுதான் எங்க மாணவர்களுக்கு முன்னால வந்து இதுதான் கோரிக்கை. தற்போது கேட்டிருப்பீர்கள் மிக தெளிவாக. இது வந்து இவர் சவுதியிலிருந்து வந்திருக்கிறார் என்பதற்காக இவருக்கு மட்டும் தெரிந்த விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. இந்த கிராமங்களில் இருக்கும் அனைவருமே எல்லோருக்குமே இந்த விவரங்கள் மிக தெளிவாக தெரிந்திருப்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வுக்கு இன்னும் அவர்கள் சொல்ல போனால் நம்ம நாட்டில் விளையும் அந்த காய்கறிகள், இயற்கையாக விளையும் அந்த காய்கறிகள், அதனால் அதை சாப்பிட்டதுடன் ஆரோக்கியம், அதனால் ஏற்படும் ஒரு புத்துணர்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தற்போது இல்லாமல் போய்விட்டது. காரணம் அந்த உரம் பயன்பாடு, விவசாயத்திற்கு உர பயன்பாடு எப்போது வந்ததோ அப்போதே பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதே போல் ஜெர்சி மாடுகளின் பாலை குடித்தவுடன் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சுகர் உள்ளிட்ட சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு செயின் லிங்க் போன்ற ஒரு விஷயம். நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கிறது. எனவே ஜல்லிக்கட்டை நாம் விடவே முடியாது. நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு நாம் கேட்போம். சொல்லுங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, காலையில் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு 60 ஜெர்சி பஸ் வந்து டென்மார்க்லேயே ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்கியிருக்கு. அதுக்கான நோக்கம் என்னன்னு தெரில. அந்த நோக்கம் வந்து ஒன்றும் நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுக்காக இல்லை, வேற எதுனா நோக்கம்னு தெரில. அதுவும் இல்லாமல் நாங்கள் வெறும் ஒரு உணர்ச்சிக்காக மட்டும் இதை போராடல. இது வந்து ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் தான். அடுத்தடுத்து எங்களோட போராட்டங்களை அடுத்தடுத்து தொடருவோம். இது வருஷம் ஒரு சீசனல் ப்ரொடெஸ்டா தான் இது இருக்கு. ஜல்லிக்கட்டு நடக்குது, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம், அதுக்கப்புறம் பொங்கல் முடியுது, அதோட போயிடுறாங்க. இந்த வருஷம் அப்படி இருக்காது. ஒரு அவசர சட்டம் நீங்க கொண்டு வந்து நீங்க அதுக்கு ஜல்லிக்கட்டு நடத்திட்டாலும் அந்த அமன் பிசிஏ பிரிவென்ஷன் ஃபார் கிரூயல்டி ஆஃப் அனிமல்ஸ், அதாவது அவசர சட்டம் கொண்டு வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தினாலும் கூட மீண்டும் தடை விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை வந்து வெளியேற்ற வேண்டும். அது ஒரு முக்கியமான கோரிக்கையாக தொடர்ந்து அவர்கள் சொல்லி வருகிறார்கள். மிக தெளிவாக இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று இருக்கிறார்கள். தமிழர்கள் இதுவரை இந்த இளைஞர்கள் மத்தியிலே பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள் பெரியவர்கள் வரை, படிப்பறிவு இல்லாதவர்கள் வரை இத்தனை விழிப்புணர்வு இதுக்கு முன்பு ஏற்பட்டதில்லை என்றே சொல்கிறார்கள் அனைவரும். அப்படி ஒரு தெளிவான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வுக்கு பின்னாலாவது மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து ஜல்லிக்கட்டு என்ற ஒன்றை உருவாக்கி மீண்டும் கொண்டு வந்து வாடிவாசலில் காளைகளை அவிழ்த்துவிடும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். சிவரஞ்சனி.